பேர் இல்லாமல் சாப்பிட்டாங்க. நம்ம போல பல பேர் வெளிப்பட பேர் இல்லைங்க. சின்னோட சிசுவை நல்லா இருக்கும். அதை விழிப்புணர்வு மாதிரி எதிர்ப்பு மாதிரி சொன்னாங்க. எல்லா ஜனசானவர்களாக வந்து ஹலாலாக இருக்கிற உணவுகள் இருக்குது, ஹராமான உணவுகள் இருக்குது. நம்ம வந்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் அது குடிக்கிற பானமாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் சரி, உடுக்கிற உடையாக இருக்கட்டும், எல்லா பயன்பாடும் ஹலாலாக தான் இருக்கணும். ஹராம வந்து அல்லாஹ்தாலா முழுமையாக தடை செஞ்சிருக்கிறான். வேற வந்து உலகில் ரீதியா உடல் ரீதியான பாதிப்புகள் ஹராமான உணவுகள்ல பொருட்கள்ல இருக்கிறத இன்னைக்கு வந்து மருத்துவ ரீதியாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மதுவில, பண்டி இறைச்சியில, அந்த மாதிரியான பல உணவுகள்ல வந்து அது உடல் ரீதியா எவ்வளவு பெரிய பாதிப்பு வருதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சரியத்தை வந்து இதெல்லாம் ஹலால், தூய்மையானது, இதெல்லாம் ஹராம், தூய்மையற்றது, அசுத்தமானதுன்னு சொல்லி தடை செஞ்சிருக்கு. அதனால வந்து எந்த நிலையிலும் ஹராமான ஒரு சிறு படுக்கை கூட நம்முடைய உடம்புக்குள்ள போகாம நம்ம வந்து பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய உடல் ஹராமான உணவை கொண்டு வளர்ந்ததோ நரகம் தான் அந்த உடலுடைய தங்குமிடமாக இருக்கும்னாங்க. அதனால வந்து ஒரு சிறு படுக்கை உள்ள போனாலும், ஒரு சிறு விடுத ஹராமான பானம் உள்ள போனாலும் நம்முடைய துவாக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்முடைய இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படாது, அதுல வந்து பழக்கத்து இருக்காது, உடலும் கெட்டு போயிடும், உள்ளமும் கெட்டு போயிடும். அதனால நம்ம வந்து ஈமான பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹலால் மட்டும்தான் சாப்பிடணும். எந்த சூழ்நிலையிலும் யாரோட நிர்பந்தத்தின் காரணமாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, ஹராம கூட போயிடக்கூடாது. கடுமையான நிர்பந்தம், உயிர் பிரியக்கூடிய அளவுக்கு நிர்பந்தம், வேற ஹலாலான உணவும் கிடையாது, ஹலாலான பானமும் கிடையாது, பட்டி இறைச்சி இந்த மாதிரி ஹராமான உணவு தான் இருக்குது, அதை சாப்பிடாட்டி உயிர் பிழைக்க முடியாது அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டா மட்டும்தான் உயிர் பிழைக்கிற அளவுக்கு அந்த ஹராமை பயன்படுத்துறதுக்கு மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறதே தவிர வேற எந்த சூழ்நிலையிலும் அதை ஒருபோது நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. முழுமையாக நம்ம தவிர்த்துக்கிறோம். அந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு பேரா இருக்கணும். நம்ம உலகங்கள் யாரு ஹராமான முறையில வருவாங்க இருந்தாலும் சரி, நம்ம அவங்க வீட்டுல போய் சாப்பிடுற விஷயத்துல நம்ம தேவைப்பட்டா பொய் கூட சொல்லிடலாம். எனக்கு இது ஒத்துக்காது, உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது பொய் கூட சொல்லிடலாம். கூட நம்ம அவங்க சங்கடப்படாமங்கிறதுக்காக வேண்டிய அந்த ஹராமான உணவை நம்ம சாப்பிடுறதுக்கு அனுமதி கிடையாது. அதெல்லாம் நம்ம பாருங்க.